இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ ஈஸ்வரி தலையில் ஒரு பெரிய இடியாக நான் இவன் இந்த வளர்த்தக்கடா மார்பிள் பாய்ந்தது அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நான் இவ்வளோ தூரம் ஊரில் இருக்க எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு நீ என்ன தப்பு செஞ்சாலும் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தாலும் புள்ள பாவங்க அவள் என்ன செய்வா, அவள் ஒரு குழந்தை வாயில் விரல வச்சாலும் கடிக்க தெரியாது அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீயே எனக்கு ஒரு துரோகம் செஞ்சு என் மேலே அபாண்டமாக ஒரு படியை தூக்கி பொட்டியடா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவர் கோபியை. ஸோ இப்போ இதில் வேறு என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னா இப்போ பாக்கியா அப்படியே உச்சக்கட்ட வருத்தத்துலையும் வேதனையிலையும் இருக்காங்க. என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, வேலைக்கு போக முடியல, என்னுடைய அத்தை வருத்தமாக இருக்காங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு பேச்சாக்காங்கிறாங்க. செல்வி பேசுகிறது பல நியாயங்கள் இருக்குது. அதாவது ஒரு நல்ல உங்களுக்கான ஒரு மரியாதையை, உங்களுக்கான ஒரு இடத்த இப்போ யாருக்கும் அடிமலாம் கிடையாது. குடும்ப உறவில் அப்பா அம்மா அதுக்கப்புறம் குழந்தை பெற்றாங்க அப்படின்னா அவங்க யாரும் இந்த குழந்தைய கேட்டெல்லாம் பெற்றுக்கலாம். அவங்களும் அவங்க குழந்தை பெற்றுக்கணும் ஒரு வம்ச விருத்தி இல்லை ஒரு பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனித உலகத்துடைய நியதியாக ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்க. அந்த குழந்தை அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு துணையை தேடிக்குது, இல்லை வீட்டில் தேடி வைக்கிறாங்க. ஏதோ ஒரு சமூக கட்டமைப்பில் எல்லாம் நடக்குது அப்படின்னா எல்லாரும் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒரு அங்கம், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மேலே கீழே அப்படின்லாம் கிடையாது. வயசுக்கு மரியாதையோ இல்லை செயலுக்கு மரியாதை கொடுக்கலாமே தாண்டி அடிமையாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் பாக்கியெல்லாம் முழுக்க ஈஸ்வரிக்கு அடிமையாக இருக்க மாதிரி தான். காலமிக்கணும், கையமிக்கணும், எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கணும், திருப்பி ஒரு வார்த்தை அது பேசணும், என்ன எதிர்த்து பேசுறியா அப்படிங்குவாங்க. அந்த கர்மத்தெல்லாம் கேட்கணும், இது எல்லாத்தையும் கேட்கணும். இதை தான் செல்வியும் சொல்கிறாங்க. உங்கள் அத்தை ஆரம்பத்துலேருந்து உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, அவங்க பையனோட சேர்ந்துட்டு உன்னை அவ்வளோ காயப்படுத்திருக்காங்க, அத்தனை வார்த்தைகளை பேசியிருக்காங்க, அவங்கள தலையில தூக்கி வச்சு நீ ஆடிக்கிட்டு இருக்க. இப்போ அவங்களுக்கு இன்னமும் அவங்கள திருப்பி தூக்கிட்டு வந்துடலான்னு பார்க்குற, அவங்க வருத்தப்படுறாங்கிற, அவங்க நீ அத்தனை தடவை கெஞ்சியும் நீ குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு கிளம்பி அங்கே போனாங்க, என் பிள்ளை தான் முக்கியம்ட்டு எல்லா விஷயத்துக்குமே அவங்க பிள்ளை பக்கம் தான் நிற்பாங்க. அவங்க நீ அவங்களுக்காக பேசுறியாக்கா, ஒன்றை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மாமியார்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொம்பு முளைச்சிக்குது. நம்ம என்ன நடத்தினாலும் எப்படி நடத்தினாலும் நம்ம இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. இது எந்த மாமியாரோ மருமகளோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தாங்க, யாருனாலும் சரி, ஒருத்தங்க நம்ம கொஞ்சம் ஓவராக அப்படியே பணிஞ்சு டோர் மேட் மாதிரி ஆகிட்டோம்னா நம்ம ஏறி மிதிச்சு போயிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கான இடத்த நம்ம தான் கொடுக்குறோம், இல்லைனா எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட். ஸோ இதை தெளிவாக சொன்னால், நீ பேசாமரு, அத்தையை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. எதுவும் நல்ல விஷயமா சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அத்தை யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் அவங்கள யாராவது பேசினா வருத்தப்படுவாங்க அப்படின்னா எவ்வளோ கேவலமான விஷயம் அது. நான் மற்றவங்கள, அதாவது பிறருக்கு நீ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அது உனக்கு நீயே நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு போவாங்கல்ல, அந்த மாதிரி கூட யோசிக்கல அவங்க. அந்த மாதிரி தான் மற்றவங்களை காயப்படுத்துவாங்க ஈஸ்வரி. ஆனால் ஈஸ்வரிக்கு ஒன்றுனா மட்டும் ஐயோ பாவம் அவங்க குழந்தை, அவங்க தாங்க மாட்டாங்க அப்படிங்கணுமோ. பாக்கியா ஏன் உங்களுக்கு பேக்குன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு இப்போ தெரியுது பாக்கியான்னு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் கோபி எப்படியோ வீட்டுக்கு ராதியாவை கூப்பிட்டு வர, உள்ளார என்னமோ ஈஸ்வரி இருக்கிறத பார்த்து ஷாக்காக வராங்க. வீட்டுக்குள்ளே பேசிக்கலாங்கிறாரு கோபி. அதுக்கு முன்னாடி டபக்குன்னு கமலா உள்ள நுழைஞ்சு, உனக்குலாம் அறிவு இல்லை, நீ எல்லாம் எந்த மொழி வச்சு இங்கே இருக்க, நீ எல்லாம் பொம்பளையா, நீ எல்லாம் மனுஷியா, நீ பிள்ளைய கொண்டுட்டியே, உன் பேரன் பேத்தி அதுக்கப்புறமா உன் இன்னொரு மருமக அப்படின்னு எல்லாத்துக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன், எதுக்காக தானே எங்கள் வம்ச வாரிசை அழிச்சேன். அவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சாபம் போடுறாங்க. ஈஸ்வரி தான் சாபம் போடுவாங்க, எல்லாத்துக்குமே சாபம் போடுவாங்க, சும்மாவே எல்லாத்துக்கும் சாபம் போட்டே இருப்பாங்க. நீ நல்லா இருக்க மாட்டா, அவன் நல்லா இருக்க மாட்டா, ஜெனியவே 10 தடவை நல்லா இருக்க மாட்டான்னாங்க. ஸோ இப்போ இப்படி சாபம் போட்டோன்னா இவர் என் பிள்ளைங்களை ஏற்ற எழுக்கிறீங்கிறாரு கோபி. பேசாமல் இருங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு எல்லாம் இவ தான் பண்ணா, இவெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு பேச ஆரம்பிக்க, உடனே நான் எதுவுமே பண்ணல அப்படின்ன உடனே ராதிகா குழந்தை பிடிக்கல, கலைச்சிருந்தீங்க, ஒன்றும் முடியல, நான் செக்கப் போகிறேன்னு தெரிஞ்சவொடனே நான் தள்ளி விட்டீங்க, நீங்கள் தான் எல்லாம் செஞ்சது, எதுவும் பேசாதீங்க, கிளம்புங்க அப்படிங்கும் போது எல்லாரும் என் மேலே இப்படி அபாண்டமாக பழி போடுறாங்கப்பா, நீயாச்சும் சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, அம்மா அப்படிலாம் செஞ்சிருப்பா சொல்லுப்பா கோபி அப்படிங்கும் போது, ஆமாம் நீங்கள் தான் செஞ்சீங்க, திருப்பி அதையே சொல்லி கடைசியில் என் குழந்தைய சாவடிச்சு சரி இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. மற்றவங்க சொன்னதெல்லாம் விட நீ சொன்னதான் எனக்கு வலிக்குது, நான் அப்படி செஞ்சிருப்பேனா அப்படின்னா இப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்கிற மாதிரி என்னைக்கா நடந்திருக்கீங்களா? எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் தான் நினச்ச சாதிக்கிறதுக்காக நீங்கள் போவீங்க. ஜெனிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு, சரி ஜெனி போயிட்டாங்கன்னு ஒன்று செடியன் மேலே தப்பு இருந்துமே செடியனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க ட்ரை பண்ணீங்க. எழில் அமிர்தாவை லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் கூட என்ன பண்ணீங்க, ப்ரொடியூசர் பொண்ணுகிட்ட போய் காசை வாங்கி அந்த அவங்களுக்கு படம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க. இந்த மாதிரி கல்யாண விஷயம் மட்டும் இல்லாமல் எத்தனையோ விஷயத்தில் யாரையும் கேட்காம குழந்தைய கடத்திட்டு போனீங்க. இந்த மாதிரி எல்லா காரியமும் பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்கள். மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வேறு போவீங்க வேறு. அப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்க தான் நினைக்கிறாரு உங்கள் பையன். அப்போ உங்கள் பையனே நினைக்கிற அளவுக்கு நடந்திருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான ஜந்துவாக இருந்திருக்கீங்கிறத யோசிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர எனக்கெல்லாம் பரிதாபமே வரல ஈஸ்வரி மேலே. ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தாங்க, ராஜலட்சுமி மேடம் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு இப்போ எனக்கு பரிதாபமாக பர்சனலாக வரல. ஸோ இப்போ என்ன ஆகிடுனா யோசிச்சு பார்க்குறாங்க, நம்மளை எல்லோரும் இவ்வளோ பேசுகிறாங்க, கோபியே இப்படி பேசிட்டாரு, அது இல்லாமல் பார்த்தா அந்த பக்கம் யோசிச்சு பார்த்தா அந்த குடும்பத்தில் எல்லோரும் நம்மளை போவேன் அவ்வளோ கெஞ்சினாங்க, பாக்கியெல்லாம் அவ்வளோ பாசமாக இருந்தால் இப்படி பண்ணிட்டோமே, நம்ம தான் தேவையில்லாமல் செவனையேன்னு அங்கேயே இருந்திருக்கலாம், கிளம்பி இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சு
உடனடியாக வந்து அவங்க பெட்டியை எடுத்து சோகமாக கிளம்பி போகிறாங்க. இதுக்கு நடுவில் பாக்கியா வேலைக்கு கூட போகாமல் உட்காந்துருக்காங்க. வேலைக்கு கூட போகாமல் உட்காந்துருக்கவங்க டக்குன்ட்டு வந்து ஏதோ வாசலில் பாக்கியான்னு கூப்பிட்ற மாதிரி கேட்குது அப்படின்னு குடுன்னு ஓடுறாங்க. காலிங் பெல் அடிப்பாங்க, ஆனால் இல்லை கேட்குது அப்படின்னு போகிறாங்க. அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ஈஸ்வரியோட வாய்ஸ் கேட்டு வெளில போய் பார்த்தா ஈஸ்வரி அழுதுகிட்டே பெட்டியோட நிற்கிறாங்க. தேம்பி அவங்க அழகிறத பார்த்து பாக்கியா அதிர்ச்சி ஆகிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ ஈஸ்வரி தலையில் ஒரு பெரிய இடியாக வந்து நான் இவன் வந்து இந்த